கதிரவன் ஒளியாய் காற்றின் மொழியாய் கவிதை வரிகள் தந்த பாடலாசிரியர் ரஜினிக்கும் விஜய்க்கும் பாடல் தந்தவர் கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் மண்ணின் காதல், பாசம், கலை, வீரம் ஆகிய கலாச்சார உணர்வுகளை திரையில் விதைத்து தமிழ் சினிமாவை கைப்பிடித்து கொண்டு வந்து மனம் மாறாமல் இன்றைய சமுதாயத்துடன் ஒப்படைத்திருக்கும் ஒப்பற்ற இயக்குனர் ஜாம்பவான்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் என் மரியாதைகளின் வணக்கங்கள். குற்றம் தவிர இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். அதில் ஒரு கானா பாடல், அந்த திருவிழா சாங் பார்த்துருப்பீங்க. அது ப்ரொடியூசர் சார் பாண்டுரங்கன் சார் அவரே எழுதினார். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங். ஸ்டுடியோவில் ஸ்ரீகாந்த் அண்ணன் ரெக்கார்டிங் இருக்கும்போதே ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும்போதே சரியான டான்ஸ் இந்த பக்கம் அவர் ஆடிட்டு இருக்காரு ப்ரொடியூசர் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர வைபான ஒரு சாங்காக இருந்தது. அதுக்கப்புறம் மீதி 4 பாடல்கள், அதில் அம்மா சாங் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு டூயெட்டு, ஒரு ஐட்டம் சாங், அந்த மாதிரி ஒரு 4 பாடல்கள் எழுதியிருக்கேன் இந்த படத்தில். இந்த படத்தில் சொன்ன மாதிரி இப்போ காலகட்டத்தில் பாடலாசிரியர்களுக்கு சம்பளம் வாங்குறது மிகப்பெரிய ஒரு ஒரு கடினமான வேலையாக இருக்குது. ஆனால் எனக்கு பாடல் எழுத முடிக்க பேமெண்ட்டை சொன்ன மாதிரி செட்டில் பண்ணார் ப்ரொடியூசர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சிங்கர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பேமெண்ட் டான்னு கொடுத்துருவாரு. ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு நன்றி. அதுவும் இல்லாமல் இயக்குனர் சார் என்ன வேணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. பாடல் இந்த சூழல் இதுதான் வேணும், இப்படி தான் பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அடுத்தது பெரிய ஒரு ஏரியாக்குள்ளே போவேன், கரெக்டாக ஏரியாவை சுருக்கி எனக்கு இதுக்குள்ளே தான் பாடல் இருக்கணுன்றது சூழலை அழகாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஸ்ரீகாந்த் அண்ணன் கூட ஸ்ரீகாந்த் அண்ணன் டியூனாக எல்லா டியூனுமே தெரிய விட்டார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு லஞ்சு கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவார், பாட்டு முடியறதே தெரியாது, டக்குன்னு எங்கேயாவது சாப்பிட கூப்பிட்டு போயிடுவார். ஸோ அண்ணன் இதுக்கு போனால் சாப்பிடாம போயிடலாம், ஏன்னா அவர் உடனே பாட்டு முடிஞ்ச உடனே எங்கேயாவது கூப்பிட்டு போய் ட்ரீட் வைப்பார். ஸோ அப்படி ஒரு அன்பு பொழிஞ்சிக்கிட்டே இருப்பார் அண்ணன், அந்த மாதிரி. ஸோ ரெக்கார்டிங்லேயும் சரி, இது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே எல்லா பாடமும் சரி, வெற்றி மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பாட்டு முடிஞ்சிடும், வெற்றி ஆகிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் தேவா சார் பாடியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பிரபலமான சிங்கர்கள் பாடியிருக்காங்க. பாட்டு எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. குற்றம் தவிர் அப்படின்றது அழகான ஒரு டைட்டில். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப அழகான தமிழில் ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. படம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதை நான் இப்போ சொல்ல விரும்பல. படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாருமே எதிர்கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி படம் பேசியிருக்கு. அந்த படம் வரும்போது இந்த விஷயத்தை பற்றி இன்னும் நிறைய பேர் பேசுவாங்கன்றதை நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக அவங்கவுங்க கேரக்டரை தாங்கி நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ சார், ஹீரோயின் மேடம் 2 பேரும் அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வினோதினி மேடம் அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு லைன். நான் கொஞ்சம் படத்தை பார்த்தேன். அண்டு கொஞ்சம் டைரக்டர் சார் கூட கொஞ்சம் டைலாக்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பங்கெடுத்துருக்கிறதுல. இந்த படத்தில் எனக்கும் ஒரு அழகான வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். ஆர்ப்பரித்த கடல் அலை போல ஊற்றென வேகம் எடுக்கும் இசை அலை, உற்சாக பிளம்பாக பிரதிபலிக்கும் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி ஜெயிக்கிறோம். இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா பாண்டுறேன், முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன். அந்த பாட்டு தான் நாங்களாம் டான்ஸ் ஆடின பாட்டு பெங்களூர்ல. அப்போ நைட் கால் ஷீட் அந்த சாங் ஆக்சுவலா 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 9 மணிக்கு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட பிறகு அது ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது. ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திரண்டு நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் க்ரூ, ஆல்மோஸ்ட் 100 பேர் க்ரூ. எல்லாமே டயர்ட் ஆகிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது. எங்களுக்கு நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம். சாப்பாடு வந்தது. ஆனால் நாங்கள் சாப்பிட முடியல. ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல. உண்மையாக எனக்குலாம் நல்லா பசி. ஏன்னா ஆடி இருக்கேன், அதனால ஏதோ ஓரளவுக்கு ஆடி இருக்கேன்.
சாப்பாடு வரல. ஏன் வரலன்ட்டு எல்லாரும் அங்கே எல்லாமே காமராஜனா இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. ஏன் வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல, ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன் சார். ஏன்னா பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்கள் சாப்பிட போகிறது அந்த சாப்பாடை பார்க்குறாங்க. விதவிதமாக அந்த சிக்கனு, இட்லி, தோசை, பாயெல்லாம் இருக்கு அதில். ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு 100 பேர் சாப்பாடும் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்த அண்ணன் 1 hour வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அந்த நல்ல மனசுக்கு பாண்டுரங்க நல்ல மனசுக்கு இந்த படம் சூப்பராக ஓட போகுது. அதே மாதிரி கம்போசிங்லாம் சொல்லவே வேணாம், டான்ஸோட தான் நடக்கும் எப்போதுமே. ஸோ நம்ம கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக அந்த பாடல் எல்லா படமே சூப்பராக எழுதியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமாக இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உறவு கிடைச்சிது. பழனி பிரகாஷன் ரொம்ப நன்றிண்ணே. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது. நான், ஹீரோ சார் எல்லாருமே போயிட்டு வந்தோம். தேங்க்யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு. அப்போ தான் குருஜியும் பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். பேரர் சார், இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு குத்து பாட்டு கேட்டிருப்பீங்க சார். டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும், அதுக்காக தான் உங்ககிட்டே வந்திருக்கேன் நினைக்கிறேன் சார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார். ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் அரவிந்த் சார் உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது உங்ககிட்ட ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க ராஜகுமார் சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் பவித்ரன் சார் நாப்கேலா ஐலசா ஜிம்கானா ஐலசா லாலாக்கு டோல் டப்பிமா சார். ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார். பகிர் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் ஈவெண்ட் வந்தது. ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அதாவது லைக் ஒரு வாட்டியும் வந்து சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்லேயே வந்துட்டு போவார் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க சார் ஆக்சுவலாக. இன்னொரு மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாருங்க மேம் ப்ளீஸ் மேம். அப்படியே சாப்பிட போகலாம் மேம் நம்மளாம். ஜார்ஜ் என்ன கண்டிப்பாக ஜார்ஜ் என்ன நம்மளாம் போயிட்டு வரலாம். ஏன்னா மீசராஜ் என்ன காமராஜ் என்ன ரொம்ப நன்றி. அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் ஆடி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். சின்ராயன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோ எங்கன்னு தெரியல, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக வெளியே போயிருப்பாங்க. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கவிதா மேம்க்கு நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஆர்ஓ சக்தி சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க, அது எங்களோட லக்கு தான். ஸோ கண்டிப்பாக வேற லெவலில் வந்து ரீச் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு 2 பேரை வந்து சொல்லலை ஆக்சுவலா. நான் சொல்லிட்டு போனேன். பாண்டுரங்கன் சாரோட மாப்பிள்ள வந்து இந்த படத்தை மிகப்பெரிய ரோல் நடிச்சிருக்காரு, விக்கி பிரதர். ஆனால் படத்தை கரெக்ஷன் பண்ணுறாரு. வாங்க ப்ரோ. அவர் கூட சேர்ந்து பாண்டுரங்கன் சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு. வாங்க பிரதர், வாங்க நல்ல பலத்தை கரகோஷம் கொடுங்க. வாங்க ப்ரோ. சைலண்டா 2 பேர் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க. அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த படத்துல அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட். சைந்தவி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. செல்லக்குட்டி சூப்பரா பண்ணிருக்கீங்க. வாங்க நீங்களும் வாங்க, அப்பா கூட உட்காருங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். மற்றபடி நம்ம ப்ரெஸ் நீங்க இல்லைன்னா சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த அண்ணா திலண்ண வணக்கண்ண என்றும் இளமை அண்ணன். ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்க அதான் சொல்ல, நாங்களாம் ரொம்ப சாதாரண மக்களாக இருந்து நீங்க அழகாக எழுதுன விஷயம் தான் வந்து இந்த நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம், அந்த வெற்றி பாதையில் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்ல சிறப்பாக எழுதுங்க, நல்லா வந்திருக்கு படங்கள், சூப்பராக இருக்கு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு. என்ன ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது. அதாவது ரம்யா ரமேஷன் பாடியிருக்காங்க, திவாகர் பாடியிருக்காங்க, அண்ட் ரோஷினி பாடியிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாண்டுரங்கன் சார் தான் எழுதியிருக்காரு. அப்பா அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அந்த 2 வரிகள் மட்டும் அண்ணன் சொல்ல சொல்லுவாங்க.
அந்த வரிகள் கேளுங்க, சூப்பரா இருக்கும். ரெடி 1 2 1 2 3 4. ஒடியான அடிய போல திரசங்கள் ஆயிரும் ஒட்ட ஓடிய போல ஒட்டடைகள்லாம் கொடியக்கம் போல பழுத்தா போல கொடி திராட்சி ஆயிரும் வாயில பழுத்தா போல வெத்தலை பாக்கு ஆயிரும் அத்தனையும் நான் மறந்தேன்டா. ஏன் சல்லை விநாயகருக்கு சப்பானி இருக்கு இறக்கும் போவ நான் மறந்தேன்டா. கொடு வந்தானோ வந்தானோ வந்தா ஜென்ன திந்தானோ அள்ளி குடுறா சொந்தனோ சந்தோஷமா பூச்சி கொள்ளுங்கோ. அட அபியோர சபையோர சபையில் இருக்கும் வாலிபர் எண்ணில் நிறைந்தவர் இலக்கணம் படித்தவர் தாட்டி மீச வளர்ந்தவர் பேரம் பேத்தி எடுத்தவர் கதற வெட்ட ஆனவர் அரியாசிறு ஆனுங்கோ. அட அரியாசிறுவன் ஆனுங்கோ. எங்கட வந்த மந்தி தலைக்கு மேல ஓடுது பார் பவர் கிளாஸ் தந்தி. அதுக்கு என்ன பவர் மச்சான் இன்னும் ஒரு அவரு இடிய போகுது சோறு எடுத்த விட்டு நவரு சாரங்கடி மட்டு தானுங்கோ. கில்லடி ஸ்ரீகாந்த் அண்ணே பைசா கோரு மட்டு தானுங்கோ. பண்ணாதடா கல்ட்டா காரி மூஞ்சி செங்கல்பட்டுல கண்ணுக்கு 2 பரோட்டானா ரொட்டி முட்டிக்கு முட்டி தட்டி கையாங்கால வெட்டி அனுப்பிடுவாங்க தொட்டி ஐஷாலங்கடி மெட்டு தானுங்கோ. கிளடி பழனி பிரகாஷ் பைசா கோரு பெட்டு தானுங்கோ. அண்ணா வந்து இது மாதிரி ஒரு 10 பாட்டு இன்னும் வச்சிருக்காரு. இன்னும் ஒரு 2 பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் கம்போசிங். ஸோ அண்ணா அடுத்த பாட்டு ரெடிண்ணே. பழனி பிரகாஷ் பாட போறேன்னு நினைக்கிறேன். அண்ணா வந்து இந்த படத்துல வந்து குழந்தை சொன்ன மாதிரி சைந்தவி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டப்பிங் வந்து சில குழந்தைங்க நடிச்சு பழக்கம் இருக்கும். பாப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் படம். பட் டப்பிங் வந்து நாங்களாம் நினைச்சோம், டேரக்டர் நினைச்சாங்க, எல்லாரும் நினைச்சாங்க டப்பிங் மட்டும் வேற பாப்பா வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் குழந்தையே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் பலத்த கரகோஷம் கொடுங்க. அண்ட் பழனி பிரகாஷ் நான் சொன்னாரு, ரொம்ப அருமையான விஷயம் படம் சொல்றாரு. பாண்டுரங்கன் மனைவி இங்க வந்திருக்காங்க, அக்கா எங்க அண்ணி வந்திருக்காங்க, மேடைக்கு வருமாறு அடைக்கிறோம். அக்கா வாங்க. அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு இருக்கோம். அவங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து பரிமாறி இருக்காங்க சாப்பாடு. என்னண்ணே கலக்கிட்டீங்க படத்துல வேற லெவல்ல. தேங்க்யூண்ணே. இப்ப மாலை 2 பேரும் மாத்திக்கிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு நைட்டு கச்சேரி ஆரம்பிக்கிறாரா ஸ்ரீகாந்த் சார். நாளைக்கு திங்கட்கிழமை. நல்ல பலத்த கரகோஷம். வா வா வா. அண்ணனுக்கு ஒரு இதுக்கு தனியா வர பார்ட்டி வைப்பார் அண்ணன். ஆனா இங்க சண்டே வரேன் பார்த்து சேர்க்கணும். அக்கா இங்க உட்காரு. ஸோ குற்றம் தவிர மிகப்பெரிய வெற்றி சொல்லிட்டு எல்லமலையை வேண்டிக் கொண்டு கண்டிப்பா அந்த படம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.